ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. இப்போ பார்க்க போகிற படம் டெவில். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, திருமணத்துக்கு முன்னாடி பல பேரோட நம்ம வந்து தொடர்பில் இருப்போம். தொடர்புன்றது நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியது தான். என்ன மாதிரி தொடர்பு? நல்ல தொடர்பா, கள்ள தொடர்பா, நட்பா, காதலா, காமமா, ஏதோ ஒன்றுன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்ட பிறகு நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணத்துக்கு பிறகும் ஒரு விஷயம் இருக்கும், அது தெரியாமல் இருக்கும், மனைவிக்கு தெரிஞ்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்றத அது வழக்கம் போல் மிஷ்கின் படங்களெல்லாம் அப்படி இருக்கும். இந்த படத்துலையும் வந்து மிஷ்கின் வந்து இயக்காமல் இசையமைச்சிருக்காரு. ஆனாலும் இது முழுக்க மிஷ்கின் படம் மாதிரி தான் இருக்குது. சவரக்கத்தி டைரக்டர் தான், ஆதித்யா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு வரி கதையில் நாங்கள் காதலை காமத்தோட கள்ளக்காதல் இல்லாமல் நல்ல காதல்னு சொல்கிற மாதிரி சொல்லி, ஆனால் புரியாத ஒரு மொழியில் கவித்துவமாக இலக்கியமாக சொல்கிறோன்னு இப்போ நான் சொன்ன எதுவும் உங்களுக்கு புரியல. இதாங்க படம். நான் ஒரு மீன் கரைக்கு வர ஆசைப்படக்கூடாது. டெவில்னு வச்சிட்டோன்னே பேய் படம் தான் இது அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. அதுக்கேற்ற மாதிரியே மியூசிக்கு நம்மளை அப்படி தான் கொண்டு போகும். ஆனால் கதையில் முடிகிற வரைக்கும் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படி இல்லைங்க. பூர்ணா கதாபாத்திரம் அவங்க தான் இந்த படத்துலேயே மெயின் ரோல். அவங்க தான் இந்த கதையே நகர்த்துறாங்க ஃபுல்லாகவே. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பூர்ணா வந்து ஒரு ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேமரா ஒர்க்கு அவங்கள அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பூர்ணாவுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் ஹீரோயினாக வருமானு மட்டும் கேட்காதீங்க, நிறைய வாய்ப்புகள் வரும். நல்லாவே நடிச்சிருக்காங்க. கடலில் தான் இருக்கணும், நான் கடலுக்கே திருப்பி போயிடுறேன். பூர்ணாவுடைய கணவராக வரக்கூடிய விதார்த்து தான் அந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட் வச்சுக்கிற ஆள். ஆனால் விதார்த்து வந்து அவர் ட்ரை பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து சில நேரங்களில் எரிச்சலை தந்தாலும் விதார்த்து இவ்வளோ தான் வரும், என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ண முடியும், இருக்கிறத தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் விதார்த் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும், முயற்சிக்கணும். ஏன் அவருக்கான அந்த உயரம் கிடைக்காம அவர் இன்னொரு கட்டத்தை தாண்டாமல் இருக்காருன்னா அதுதான் காரணங்க. கொடுக்குற விஷயத்த சரியாக ப்ரெசென்ட் பண்ணுற விஷயத்தில் கோட்டை விடுறாரு. நீங்கள் பத்திரமா கரையிலே இருங்க. மிஷ்கின் இசையோடு நிறுத்தியிருந்தாலும் பரவாயில்லைங்க, நானும் நடிக்க வருவேன்டா அப்படின்னு சொல்லி மூஞ்ச காட்டாமல் ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சிருக்காரு பாருங்க. இந்த கேரக்டர் உள்ளே வந்து போயிட்டு இருக்கு. ஏன் வருது ஏன் போகுதுன்னே தெரியல. படம் முழுக்க வரைக்கும் இந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுதுன்னு யாராலும் கணிக்க முடியலங்க. அப்படி ஒரு கேரக்டரை மிஷ்கின் பண்ணியிருக்காரு. அதுதான் ஏன் தெரியவே இல்லை. படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, படத்தோட கதை இல்லை. ஏற்கனவே சொன்னல எங்கடா கதை இருக்குன்னு, கதை இல்லை. ஆனால் அந்த காட்சிகள் நகர்த்தின விஷயம் இருக்குல்ல. படம் வந்து டெவில்னு பேர் வச்சுட்டாங்க, ஆனால் எங்கடா பேய் வரலன்னு சொல்லி படம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி பேய் வருதுங்க. ஆனால் அந்த பேய் எப்படி வருது அப்படின்றத நான் சொல்ல வேணாங்க, படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்களேன். அந்த ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் அதுக்காக டெவில்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரி ப்ளஸ்ஸாக நமக்கு என்ன சொன்னதுன்னா, இந்த பாடல்களில் வந்து எல்லாம் நம்ம வந்து படம் பார்க்க தேட்டருக்குள்ளே இருக்கோமா இல்லை சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோமான்னு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஒரு மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி மெலோடியான ஒரு விஷயத்தை மட்டும் அந்த பாட்டில் கொண்டு போயிருக்காரு. ஆனால் பின்னணி இசைன்னு ஒன்று விஷயம் பண்ணியிருக்காருல, அதை நான் மைனஸில் பேசுகிறேங்க. இந்த படத்தோட பெரிய மைனஸ் மிஷ்கின் தாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா மிஷ்கின் தான் இசையும் போட்டிருக்காரு, பின்னணி இசையும் போட்டிருக்காரு. இசையை தவிர்த்துட்டு பின்னணி இசைன்னு போடுறது வந்து இப்போ இளையராஜாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இளையராஜா இந்த இடத்துல ஒரு வயலின் பீட்டு போடலாம், இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கீபோர்டை ஒரு கார்டு மட்டும் போடலான்னு அவர் வந்து ரொம்ப மெலோடியாக ஒரு விஷயத்தை பண்ணுவார். நான் அவரோட டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜா சார் ஒரு மியூசிக் தான் போடுறாரு, ஒரு வயலின் தான் வாசிக்கிறார், நான் பார் 100 வயலினை வாசிக்கிறேன்னு சொல்லி 100 வயலினை வாசித்தா நீங்கள் உங்கள் காதில் அது வந்து தேனாக பாயுமா ரத்தமாக வெளியே வருமான்னு நீங்களே முடிவு பண்ணீங்களா. அவ்வளவு கொடூரமான ஒரு பின்னணி இசையை போட்டிருக்காருங்க. அதுதான் பல நேரங்களில் எரிச்சலை நமக்கு கொடுக்குது. அந்த இசை பின்னணி இசையை வெட்டி விட்டுட்டு மிஷ்கின் கதாபாத்திரத்தையும் டோட்டலாக தூக்கிட்டா டெவில் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்துக்கு பேர் டெவில்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லி படம் முழுக்க டெவிலுங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் தான் தெரியுது அந்த டெவிலே மிஷ்கின் தான். 100% ஓகே சார்.